தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே வடக்கு மாங்குடி பகுதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அபித குஜாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஓமத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணாஹூதியுடன் நிறைவு பெற்று யாகசாலை மண்டபத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசத்தை தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி பிரகார வலம் வந்தனர். பின்பு கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக 11ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் வரிசையாக அமர்ந்து குத்துவிளக்கினை ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து குத்துவிளக்கினை அம்மனாகவே பாவித்து வழிபட்டனர். மூலவர் மற்றும் உற்சவர் மலர் அலங்காரத்தில் காட்சியளிக்க சிவாச்சாரியர்கள் அம்மனுக்கு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கோணப்பட்டு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் கோவிலில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சன்னதி முன்பாக சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. நிறைவாக கரகம் சுமந்த பக்தர்கள் வீதி உலா புறப்பாடாகினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகருக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட புதிய காவிரி நீர் வருகை தந்தது. இதனை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் மடத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவிதமான உதிரி மலர்கள், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பொருட்களுடன் ஊர்வலமாக காவிரி படித்துறைக்கு வந்து புனிதமான காவிரி நீருக்கு வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து வகை தொழில் வளங்களும் மேன்மை பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து பால் அபிஷேகம் செய்தும் மங்கள பொருட்களால் அர்ச்சனைகள் செய்தும் உதிரி மலர்கள் சமர்ப்பித்து தீபாராதனை காண்பித்து உற்சாக வரவேற்பளித்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் மன்சூராபாத் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சையம்மன் கோயிலில் மண்டலாபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது. முன்னதாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜையின் நிறைவு நாளில் அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம், குருவந்தனம், கிராம வேதா பிரார்த்தனை, விக்னேஸ்வர பூஜை, சங்கு பூஜை, மகா பூர்ணாகுதி, யாகசாலை பூஜை உள்ளிட்டவைகள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் நடைபெற்றது. நிறைவாக ஸ்ரீ பச்சையம்மனுக்கு 108 சங்கு தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கருவாளக்கரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலில் வருடாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால சம்வத்சர அபிஷேக யாகம் மற்றும் சதசண்டி யாகத்துடன் வருடாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கோபூஜை, அஸ்வ பூஜை, தம்பதி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்தனர். பின்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத உலக நன்மை வேண்டி யாக குண்டத்தில் வஸ்திரங்கள், நவதானியங்கள், பழங்களுடன் பூர்ணாகூதி சமர்ப்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோயிலை சுற்றி வலம் வந்து நிறைவாக ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கும் கலசாபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.